அப்பாவுக்கும் வேலையில் பையனுக்கும் வேலையில் 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு டார்ச்சர் பண்ணால் அந்த பொண்ணு எப்படி ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள். கொஞ்சமாவது வந்து அந்த குழந்தைய வந்து வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஒரு ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீ பண்ணி அந்த பிள்ளை சந்தோஷம் வச்சுருந்தா நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். நான் அந்த புள்ள வாழ்க்கைக்காகத்தானே இப்போ இத்தனையும் கஷ்டப்படுறது. எனக்கு புள்ள போயிடுச்சு, புள்ள இழந்துட்டு உட்காந்துருக்குறேன். என்ற வீடு மட்டும் இல்லைங்க, நானே வெறுமையாக தான் இருக்கிறப்போ. ரஜினி அவருடைய மேரேஜை அவள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக இந்த மேரேஜ் பண்ணி வச்சேங்க. ஏன்னா அவள் வந்து என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டா. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி, அது எங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன், இந்த மாதிரி தான் பையன் வேணும், அந்த மாதிரி தான் பையன் வேணும், ஹைட்டாக வேணும், கலராக வேணும், எந்த விதமான ஆப்ஷனுமே கொடுக்கல, கண்டிஷன் போடல. உங்களுக்கு பிடிச்சா சரி, அந்த ஒரு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்ததுனால தான் என்னால் அதானதுன்னு நினச்சி என்னால் முடியலைங்க. ஏன்னா அப்பேற்பட்ட வாய்ப்பை என்கிட்ட கொடுத்த பிள்ளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு நம்ம புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிறது என்னால் இன்னும் அதை ஜீர்ணிக்க முடியல. அதுதான் உண்மையாக. அதுக்காக வந்து என் பொண்ணுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.